ஜனநாயகன் பராசக்தி will not clash. லாலிபாப் பேபி தானே நமக்கு விஜய். ஆடியன்ஸை வரவிடாம பண்ண முடியாது, அவங்களால ஆடியன்ஸே வராது. ஏன்னா அந்த படம் நல்லா இருக்காது. ஏஐ வச்சு அவருடைய நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க, அது மக்களோட கனெக்ட் ஆகாது. உயர்ந்த பதவியில இருந்து இறங்கி வந்து உங்களுக்கு வேலை செய்யறேன். அதாவது அவர் ரொம்ப உயர்வான், நாங்க ரொம்ப தாழ்வான். ஜனநாயகம் இஸ் விஜய்ஸ் படம் இல்ல, தேர் சேயிங் விஜய் லாஸ்ட் படம் சொல்றாங்க. ஆனா அவர் தோத்தாருன்னா மறுபடியும் நடிப்பார். லாலிபாப் பேபி தானே நமக்கு விஜய், சின்ன அனிட்டி. சோ அவருடைய திங்கிங் அப்படிதான். ட்ரீட்மெண்ட் எடுக்காத ஒரு அன்டயக்னோஸ்ட்னா இப்படிதான் பண்ணும். சோ மெச்சூரிட்டியே இல்லாம அவர் எடுத்த முடிவு என்னன்னா, நான் நடிச்சுட்டே இருப்பேன், ஆனா எனக்கு இதுவும் வேணும். எனக்கு சில பசங்க சொல்லும்ல, எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும். சோ தட் இதுவும் வேணும் அதுவும் வேணும் கட்சி தான் டிவிகே. ஜனநாயகன் பராசக்தி will not clash. Both the movies won't do well. அதான் நடக்கும். ஜனநாயகன் கூட்டம் பராசக்திக்கு ஆடியன்ஸ வரவிடாது. பராசக்தி கூட்டம் ஜனநாயகனுக்கு ஆடியன்ஸ வரவிடாம பண்ண முடியாது, அவங்களால ஆடியன்ஸே வராது. ஏன்னா அந்த படம் நல்லா இருக்காது. அவசரத்துல எடுக்கப்பட்ட படம், ஃபுல் அஜெண்டா உள்ள திணிக்கப்பட்டு டயலாக் டு டயலாக் அண்டர்லைன் அஜெண்டா இருக்கிற படம். ஒன்லி தீவிர ஃபேன்ஸ் வந்து சீன்ஸ் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கும்பாங்க. ஆல்சோ விஜய் வாஸ் நாட் பிரசன்ட் ஃபார் த ஷூட் அட் ஆல். ஏஐ வச்சு அவருடைய நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க, அது மக்களோட கனெக்ட் ஆகாது. இப்ப நிறைய ஏஐ யூசேஜ் இருக்கு. லைக் ஆடுகளம் வாஸ் ஏஐ. அவர் நிஜத்துல எந்த கஷ்டமும் படல. அவர் துபாய் கெசினோல உட்காந்து ரஷ்யன் ருலெட் ஆடிட்டு இருந்தாரு. ஏஐ அத்தனை வேலையும் செஞ்சுச்சு. சோ நேஷனல் அவார்ட்ஸ்க்கு சப்மிட் பண்ணப்போ இத வந்து பிரஸ் மீட் போட்டு சொல்லாம ரிஜெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ரீசன். இட் இஸ் மோர் ஏஐ தன் ஹியூமன் என்டெவர் அப்படின்றதுனால அத வச்சு அந்த பப்ளிசிட்டி பண்ண ட்ரை பண்ணாங்க. சும்மா இல்ல, உங்களுக்கு அவ்வளவு பேதலிச்சு இருக்காங்க சோசியோபேத்ஸ். they should have kept it quiet. சரி, ஓகே ஓகே, இது வெளியில லீக் ஆகாம இருக்கட்டும் ஆயிருச்சு. ஆடுகளம்கான மரியாதையும் போயிருச்சு. அதேதான் சாவாக்கும் நடந்துச்சு. அந்த நாக்க வெட்டுறது, காதை எடுக்க, எதுவுமே அவர் அங்க நிக்க கூட இல்ல. விக்கி கௌஷல் பக்கத்துல உட்காந்து தம் அடிச்சிட்டு இருந்தாரு, சரக்கு அடிச்சிட்டு இருந்தாரு. ஃபுல் ஏஐ பண்ணுச்சு. சோ அந்த இனிஷியல் ஹைப்புக்கு அப்புறமா யூ கான்ட் சென்ட் இட் ஃபார் எனி அவார்ட்ஸ் நவ. எதுவுமே ஜெயிக்காது. ஃபிலிம் ஃபேர் உட்பட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வெட்டி கிடையாது. அதே மாதிரிதான் இப்ப ஜனநாயகன் வருது. பராசக்தி will get better reviews. People will be able to connect to it better because there is more human presence in that. ஜனநாயகன் உங்களுக்கு கோட்டு மாதிரி ஆயிடும். கோட்டும் நிறைய ஏஐ தானே, கனெக்ட் பண்ண முடியாம ஆயிரும் உங்களுக்கு ஜனநாயகன். அந்த படம் ஹிட் ஆகணும்ன்றதுனால விஜய்க்கு ஒண்ணுமே கிடையாது. He is anyway going ahead and contesting the 2026 elections. So இது ஹிட் ஆஃப் ஃப்ளாப்போ அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா கண்டினியூ ஆகும். ஓகே, ஏன்னா இதுதான் பிளாஸ்ட், இதான் கடைசி படம், இது வரலாற்று நிக்க போற படங்கிற மாதிரியான ப்ரமோஷன் நடக்குது. ஏன்னா கடைசி படங்கிறப்ப விஜய் சார் இதெல்லாம் பாத்திர முடியும். சிம்பத்தி வோட்ஸ்க்காக. ஏன்னா மக்கள் விஜய் சார் போடுங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்பீச்லயே சொன்னாரு, நான் உயர்ந்த பதவியில இருந்து இறங்கி வந்து உங்களுக்கு வேலை செய்யறேன். அதாவது அவர் ரொம்ப உயர்வான், நாங்க ரொம்ப தாழ்வான். அவர் வந்து ஆல்ரெடி தன்னை வந்து சினிமால இருக்கும்போது நான் ஜேன்னு இருந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லியே ஆரம்பிச்சுட்டாரு அவரு. சோ அந்த சிம்பத்தி ஓட்டுக்கு தான் இது கடைசி படம். இதுக்கப்புறம் உங்க சேவையில தான் இறங்குறேன். நீங்க ஓட் போடலன்னா அப்புறம் எனக்கு படமும் போயிரும், இதுவும் என்னங்க உருட்டுறாங்க.